வாட் இஃப் சீசன் 1ஓட எபிசோட் 6 பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கில்மாங்கர் வந்துட்டு சப்போஸ் நம்ம அயன்மேனை மீட் பண்ணால் என்ன இருக்கும், ஐ மீன் அயன்மேனோட ஸ்டார்டிங் டைம்லேயே வந்து மீட் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட் இஃபாக கொண்டு போயிருப்பாங்க. அப்படி பார்த்தா அயன்மேன் படமே நடக்கல. அயன்மேன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அயன்மேன் வந்துட்டு உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம எரிக் மீட் பண்ணிட்டா என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு வாட் இஃப் கதையை தான் நமக்கு இந்த எபிசோடில் சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அயன்மேனை தான் காட்டுறாங்க. ஸோ அயன்மேன் பார்த்தீங்கன்னா அயன்மேன் 1ல் வந்துட்டு அந்த ஜெரிகோ மிசைலை வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு வருவார்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்க சீக்வன்ஸை காட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி படத்தில் வந்து அதே சீக்வன்ஸ், அதே டைலாக், அதே சீனு தான். அங்கேயே பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸாக்ட்லி அந்த படத்தில் வர மாதிரியே அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேக்கு சொல்லிட்டு போனாலும் வெளியே இந்த வர அட்டாக் பண்ணதுனால அயன்மேன் பார்த்தீங்கன்னா வெளியே போய் இந்த பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் ஒரு கையில் பாருங்களேன் ஃப்ளிப் ஃபோன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படம் 2008 நடக்குதுல, அப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருக்கு, அது ஃப்ளிப் ஃபோனு, அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாம்பு விழுந்த உடனேயே நம்ம கில்மாங்கர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து நம்ம அயன்மேனை காப்பாற்றுறாப்புல. கில்மாங்கர் இந்த பக்கம் விழுந்து கடந்த பாம்பை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஏதோ பந்து மாதிரி தூக்கி அந்த பக்கம் அடிச்சிட்டாப்ல. அந்த பக்கம் அடிச்சு தூக்கி மட்டும் அடிச்சதும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பட்டு சுட்டு தள்ளிட்டு அயன்மேனையுமே அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போறாப்ல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன்மேனை காப்பாற்றினதுக்காக அங்கிருந்து அவரை கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா கௌரவிக்கிறாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் அவரை சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாரு. அந்த பொசிஷனில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹாப்பி இருந்திருக்க வேண்டியது. அயன்மேன் 3ல் ஹாப்பி தான் இருப்பாரு. ஸோ அந்த டைமில் எரிக் அவரை காப்பாற்றினாரு. எரிக்க பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக நியமிச்சிருக்காரு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெஸ்ல நிறைய ஆளுங்களா இருக்காங்களே, அங்கே இருக்கிற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஹெவர்ஹார்ட். போன வாட்டிஃப்லேயே பார்த்துருப்பீங்க, போன எபிசோடில் கூட வந்திருப்பாங்க. போன எபிசோட்னா 4வது எபிசோட் வந்திருப்பாங்க. கிறிஸ்டின் சாகிறத கிறிஸ்டினே இந்த கிறிஸ்டின் நோட் பண்ணி கொடுத்திருப்பாங்க, நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட நீ பார்த்திருக்கலாம். முகத்துல பெருசா டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் அந்த கேரக்டர் தான் இது. பாத்தீங்கன்னா நம்ம கில்மாங்கர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல இந்த சண்டை நடக்க வேண்டிய டைம்ல அங்க இருக்க வேண்டியவரே கிடையாது. அங்கிருந்து தள்ளி வேற ஒரு இடத்துல ஆபரேஷனுக்காக போனவர் எதுக்காக நம்ம அயன்மேன் கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது ஆக்சுவலி ஒபேடியா ஸ்டேன் நாங்கள் 10 ரிங்ஸ் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒபேடியா ஸ்டேனுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்புக்கு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கும் 10 ரிங்ஸ்க்கும் நடந்த எல்லா ஒப்பந்தத்தையுமே ஓப்பனாக பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே போட்டுறாப்புல. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து அடிச்சு கைது பண்ணுவே கூட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் ஹாப்பி பார்த்தீங்கன்னா அவரோட பாக்ஸிங் ஸ்கில் யூஸ் பண்ணி பாட்டுன்னு ஒரே அடியாக அவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாரு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட வாட்சரோட வயசு வரப்போகுது. ஹீரோஸ் வந்துட்டு இருட்டில் செதுக்கப்படுறாங்க, வெளிச்சத்துக்கு வராங்க, சண்டை போட்டு அவங்க செதுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் டைலாக்ல பேசிகிட்டு இருக்காரு. பட் இந்த டைமில் அயன்மேனே உருவாகலை. அயன்மேன் உருவாகாத ஒரு காலகட்டத்தை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அயன்மேன் உருவாகலைன்னா என்கேமில் யார் ஸ்னாப் போட்டிருப்பா, டவுட்டாக தான் இருக்குது. சரி விட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்துட்டு எரிக் செல்விக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் எரிக்கை வந்துட்டு கூடவே வச்சுக்கிறாரு, அவரோட ஒன் ஆஃப் தி முக்கியமான ஆஃபீஸராக. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நம்ம பெப்பர் பாட்ஸ், ஹாப்பி எல்லாத்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பெப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா டோனி ஸ்டார்க் கூட பழகிற எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பழகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரோடி கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ரோடியுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த படம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டெரன்ஸ்ன்றவர் தான் ரோடியாக கேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வரது நம்ம டான் ஷீடல் வெர்ஷன் ஆஃப் ரோடி. ஸோ ரோடியை பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகேஸ் பண்ணி இவர் தான் ஒரிஜினல் ரோடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அகைன் அவங்க அந்த அயன்மேனோட அந்த ஒரு லேபுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எரிக் என்ன சொல்லுவார்னா, என் அப்பா வந்துட்டு கேங் வயலன்ஸில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எரிக்கு நல்லாவே தெரியும் தான் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த இடத்துல லைட்டாக போய் சொல்கிறாங்க. ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக நீ நானும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அயன்மேனுக்கு அவர் ஒரு ஒன்று தான்ன்ற மாதிரி அயன்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணி விடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ப்ராஜெக்ட் பற்றி பேசுறாரு. ப்ராஜெக்ட் லிபரேட்டர் மேட்டி அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை செய்ய தான் முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு இருக்கேன், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க் என்ன செய்வார்னா அந்த லிபரேட்டர்ன்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அதோட டிசைனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. என்ன எனக்கு அனிமே பிடிக்கும் அப்படின்னு எரிக் சொல்கிறாப்புல. ப்ரோ உனக்கும் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பக்கம் அயன்மேன் பார்த்தீங்கன்னா அதை கண்டம் கூட ரெஃபர் பண்ணுவார். கண்டம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஜாப்பனீஸ் அனிமே, ரொம்ப ஃபேமஸான அனிமே ஜப்பானில். அதை பற்றினா இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ரோனை உருவாக்குற வேலையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரோனை உருவாக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கு பவர் சோர்ஸாக ஏதோ ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா நம்ம யார் கிரியேட்டரை ஒரு மினியேச்சரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இது ஒரு கொகையில் பாக்ஸ் ஆஃப் ஸ்கிராப் வச்சு பண்ணையா நீ இங்கே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் தான். பட் இந்த யூனிவர்ஸ் அயன்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு அதை உருவாக்கப்படுற சூழ்நிலை வரல. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம எரிக் என்ன சொல்கிறாப்புலன்னா இதை வந்துட்டு நம்ம இதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கழுத்துலேருந்து அந்த வைப்ரேனியம் ரிங்கை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து காட்டுறாரு. இதை வச்சு நம்மளால பவர் சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை வச்சு அவங்க ஒரு சோர்ஸை உருவாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அயன்மேன் 3ல் வந்த அந்த ஒரு சீன் தான்.
அயன்மேன் ஒரு புது எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவார்ல, அந்த எலமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சீனை அப்படியே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. அடுத்து நமக்கு இது மட்டும் பார்த்தாது, நமக்கு வைப்ரேனியம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு யுலிசஸ் கிளாக் கிட்ட டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. அங்கே நம்ம பெப்பர் சொல்கிறாங்க, நம்ம வந்து கிரிமினல்ஸ் கிட்டலாம் வந்துட்டு டீல் பேச முடியாது, கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, சரி நம்ம பேச வேணாம், நம்ம ரோடி அமைச்சு பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரோடி அனுப்புறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் பாட்ஸ் பேசுறது வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இவர் சொல்லுவாப்ல. அப்படி நம்ம அயன்மேனுக்கு ஒரு பக்கம் சார்டர் அடிப்பார், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் 2 பேருமே சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிசலிக்கு அவரோட பிளானை பக்காவாக கொண்டு போயிட்டு இருக்காப்ல. அண்ட் இப்போ யுலிசஸ் கிளாமே ரோடி மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரோ வந்துடுறாப்ல. யார் அவன் இருட்டில் இருக்கிறது, பேட்மேனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பேட்மேன் இல்லை, அது நம்ம பிளாக் பேந்தர். ஸ்டெல்த்தாக வந்து அத்தனை பெரியமா அடிச்சு போட்டுறாப்ல. ஆனால் அவன் வந்ததே தெரியாத அளவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எரிக் வந்து அவன் அந்த சோனிக் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிடுறாப்ல. இதே மாதிரியான கன்னை வச்சு தான் அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒபடியா ஸ்டே நம்ம டோனி ஸ்டார்க்க பேரலைஸ் பண்ணுவார். அதே மாதிரி ட்ரிக்கை வச்சு இங்கே பேரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக் பேந்தரை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறாருங்க. அயன்மேனும் பிளாக் பேந்தரும் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில, இந்த வாட் இஃப் முழுக்க ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே இருக்காங்க. அடுத்து அந்த இடத்துல ரோடியுமே போட்டு தள்ளிட்டு அவர் கையில் அந்த கன்னை கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், ரோடி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தரை கொண்டுட்டாரு, பிளாக் பேந்தர் ரோடியை கொண்டுட்டாரு. ஸோ பார்க்குறவங்களுக்கு இப்படி தானே தெரியும். பிளாக் பேந்தரோட க்ளவுஸை போட்டு எரிக் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோடியை கொண்டு வர்றான். ஸோ இப்போ பிளாக் பேந்தர் ரோடியை கொண்டாப்ல, ரோடி பிளாக் பேந்தரை கொண்டாப்ல, இப்படி தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அண்ட் அங்கே இருக்கிற வைப்ரேனியத்தையும் அவன் தூக்கிட்டு போயிடுறான். சைடில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக நம்ம டிச்சாலாக்கும் ரோடிக்கும் 2 பேர்த்துக்குமே அவங்க ஒரு முறைப்படி பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யப்படுறாங்க. அண்ட் அந்த சைடில் தான் நம்ம தண்டர்போல்ட் ராஸையுமே காட்டுறாங்க. தண்டர்போல்ட் ராஸ் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் இருந்திருப்பாரு. இதே சமயத்தில் தான் இன்கிரெடிபிள் ஹல்க் படம் இருந்திருக்கும். ஸோ ஜென்ரலாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேவ் நியூ வேர்ல்டில் ஜனாதிபதியாகி ரெட் ஹல்காவே மாறிட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காப்ல. ஐயோ ஸ்பாயிலர் பண்ணிட்டனோ, சரி விடுங்க பரவாயில்ல. அடுத்து அந்த பக்கம் எரிக் பார்த்தீங்கன்னா அந்த டோரா மிலேஜ் ஸ்பியரோட வந்துட்டு இது உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு, ஜார்விஸ்க்கு எல்லாத்துலேயுமே கண்ணு இருக்குன்னு இவன் தான் அவனை கொண்டுட்டான் அப்படின்றத அவர் ஸ்ட்ரெயிட்டாக படம் போட்டே காட்டிடுறாரு. இதே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தாங்க அயன்மேன் 3ல அந்த பாம்பு வெடிச்சது அவர் அப்படியே சிமுலேட் பண்ணுவார். ஸோ அவர் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய டிடெக்டிவாக தான் இருக்காரு. அடுத்து அந்த பக்கம் கில்மாங்கரோட அந்த ஒரு ரிங்கை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அதை உருக்கிட்டாரு. அதை உருக்கியே பார்த்தீங்கன்னா அதை ஒரு பவர் கோரை வச்சு அந்த ட்ரோனுக்கு வந்துட்டு ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்குறாரு. ட்ரோனை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அயன்மேன் வந்துட்டு கில்மாங்கரை கொல்ல தான் ட்ரை பண்ணுறாரு. பட் அப்படி கொல்ல பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ட்ரோனையும் அடிச்சு போட்டு அயன்மேனையும் பார்த்தீங்கன்னா கில்மாங்கர் கொண்டுறாரு. இதை லைட்டாக கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னாலேயே பார்த்தீங்கன்னா இது ஏற்றுக்க முடியல. எப்படி அவ்வளோ அசால்ட்டாக கொண்டுட்டீங்க அயன்மேனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் பாஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கும்போது இது பெரிய விஷயமா, இது அவங்க அயன்மேனை கொண்டு விளையாடுறத தான் வேலையை வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம லாஸ்ட் பேசுவோம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன்மேனையுமே கொண்டுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு தழுவு போட்டு போவாப்ல கில்மாங்கர். யாரெல்லாம் கொண்டுறானோ அப்போலாம் உடம்புல ஒரு தழுவு போட்டுக்கோம்ல. இதை நம்ம பிளாக் பேந்தர் படத்தில் பார்த்துருப்போம். பட் பிளாக் பேந்தர் படத்தில் நிறைய தழும்பு இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது அயன்மேன் டைம் தானே, பிளாக் பேந்தர் நடக்கிறதுக்கு 10 வருஷம் முன்னாடி நடக்கிற கதை. அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ அயன்மேன் செத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அயன்மேனோட எல்லா அசட்டையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஏகப்பட்ட லைப்ரேட்டட் ட்ரோன்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. வித் அந்த வைப்ரேனியம் ஹெல்ப்போட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா ரோபோட்ஸையும் தூக்கிட்டு நம்ம கில்மாங்கர் தலைமையிலே அமுச்சு வைக்கிறாங்க. கில்மாங்கர் அந்த இடத்துல போய் ட்ரோன்ஸ் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் சண்டைக்கு ரெடி ஆகிறான். சைடில் யுலிசஸ் கிளா கூட அந்த வக்காண்டாவையுமே அப்படியே கண்டுபிடிச்சு வக்காண்டாவில் பார்த்தீங்கன்னா எகைன் பிளாக் பேந்தரில் வர மாதிரி கிளாவை அவனே கொண்டு போய் உள்ள இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைக்கிறான். நான் தான் வந்துட்டு என்ஜிஓபோ, அவனுக்கும் அந்த அரச வாரிசு ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி டைரக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டிச்சாலாவோட அப்பா டிச்சாக்காவை மீட் பண்ணுறாப்புல. டிச்சாக்கா பார்த்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே வந்துட்டு நீ பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே கடை அப்படின்னு சொல்லி பாச ஒரு கண்ணை மறைச்சிருது போட்டிருக்கு. அவன் என்ன சொன்னாலே ஒரு நம்புறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிக் அப்படியே அவங்களையும் ஃப்ராட் பண்ணி அங்கேயும் ஏமாற்றி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வருது, இது வந்துட்டு நம்ம அழிச்ச முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோன்ஸை உள்ளே வர வச்சு அழிக்கிறதுக்காக ஷீல்டை லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவாப்புல. ஷீல்டை திறக்காமல் இருந்தாலே அதுக்கு வெளியவே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஷீல்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார்லேயே எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி. அதை யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் ஏலியன் டெக்கால கூட அவ்வளோ சீக்கிரம் அதை உடைக்க முடியல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ஷீல்டை லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா தரதே இந்த பக்கம் கில்மாங்கர் தான். அவனை யார் நம்பலாலும் அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்பினாலும் ஷூரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவன் இன்னும் நம்பவே இல்லை. அவனோட சந்தேக கண்ணோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி டிச்சாக்காவையும் ஏமாற்றி அந்த ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வர வச்சிடறான். உள்ளே வர வச்சதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கான். அந்த டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி எகைன் அந்த உங்களுக்கு பவர் சப்ளை பண்ண வைக்கிறான். ஐ மீன் அவங்க பிளான் என்னென்னா ஷீல்டுக்குள்ளே ரோபோட்ஸ் வந்துட்டா அதுங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிறது கட் ஆயிரும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பேக்கப் டிரான்ஸ்மிட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா இவனே அதை உருவாக்கி இவனே உள்ளுக்கிறத பார்த்தீங்கன்னா செயல்பட வச்சிருக்கான். இது எல்லாமே இவனோட மாஸ்டர் பிளான் தான். உள்ளே வர வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனே அதை கிரியேட் பண்ணி இவனே அதுங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுட்டு இவனே பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிடுறான். சுற்றி இருக்கிறவங்களாம் இவனை நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க.
ஈவன் டிச்சாலோட அம்மா கூட பார்த்தீங்கன்னா அவன் நமக்காக சண்டை போடுறான் போல அப்படின்னு சொல்லி ஃபார் டிச்சாலா அப்படின்னு சொல்லி கண்ணில் 2 சொட்டு தண்ணி வடிப்பாங்க. ஆக்சுவலி டிச்சாலோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஜென்ரலாக இருந்திருக்காங்க. அடுத்து எப்படியா எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு முடிஞ்சு ஓஞ்சு அந்த ஏரிக்கு நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த வக்காண்டாவோட சன்செட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சன்செட்டை பார்த்துட்டு அந்த சன்செட் அவன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்சரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட்சர் இன்னும் வெடிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அது இடத்துல பார்த்தீங்கன்னா டிச்சாக்காவும் எரிக்கும் பேசும்போது இந்த என்ன இடத்துக்காக தான் டிச்சாலா இருந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்காக பாஸ்ட் தான் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கருஞ்சரத்தை கடவுள் அவங்கள மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் அடுத்து பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி அந்த ஹார்ட் ஷேப்பை பார்த்தீங்கன்னா எரிக்கு கொடுத்து எரிக்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடுத்த பிளாக் பேந்தராக மாற்றுறாங்க. பிளாக் பேந்தர் அவன் ஆஸ்ட்ரல் பிளேனில் போன உடனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம டிச்சாலாவை தான் அவன் மீட் பண்ணுறான். டிச்சாலா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்பாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா நீ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நினச்சதெல்லாம் முடிச்சுட்ட போடுறதுக்கு உன் அதிக சக்தி உனக்கு அதிகமாச்சு அப்படின்னா ஒன்று உனக்கு நல்லது பண்ணோம் இல்லை மற்றவங்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு எரிக்க பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல சொல்லி தான் அனுப்புறாப்புல. என்ன ஆனாலும் சரி நான் யாரையும் இப்போ எல்லாரையும் பழி வாங்காம ஓட மாட்டேன் அப்படின்னு எரிக் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த ரிவெஞ்ச் மோட்டிவில் தான் இருந்துட்டு இருக்கான். அண்ட் எரிக் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பிளாக் பேந்தர் சூட்டையுமே எடுத்துக்கிறான். இந்த பிளாக் பேந்தர் சூட்டை பாருங்களேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவன் பிளாக் பேந்தர் படத்தில் போட்டிருந்தா அதே கோல்டன் பிளாக் கலர் இருக்கிற சூட் தான். பர்பிள் கிடையாது, இது கோல்டு கலர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்துட்டு வக்காண்டாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இருக்கிற அத்தனை ஜெரிக்கோ மிஸ்ஸையுமே ரெடி பண்ண சொல்கிறாங்க. யோ உனக்கு நீ எவ்வளோ பட்டாலும் தெரிய மாட்டாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெரிக்கோ மிஸ்ஸை வச்சு அடித்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. அடுத்து கில்மாங்கிற அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பெப்பர் உங்கள் ரூம் டோனி ஸ்டார்க்கோட ரூம்குள்ளே போகும்போது தான் அந்த பார்த்தீங்கன்னா ஷூரி உட்காந்துட்டு இருக்கா. ஷூரி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு எரிக் கெட்டவன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபை காட்டுறாங்க. பெப்பருமே அதை பார்த்துட்டு எனக்கு தெரியும் இவன் தான் ஸ்டார்க்கு கொண்டிருப்பான் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அவன் ஷூரி சொல்கிறா ஸ்டார்க் புத்திசாலி தான் ஆனால் அவர் மட்டுமே புத்திசாலி கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க நம்ம சைடு இருக்கவங்க இதை நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு. அவங்க நம்பலனா என்ன நாம நம்ப வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல எபிசோடு தான். பிளாக் பேந்தரையும் அயன்மேன் படத்தையும் கலந்தா என்ன ஒரு கலவை வருமோ கிட்டத்தட்ட அதுதான் இந்த படமே. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா என்னதான் நல்லா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே வாட் இஃப்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் நிறைய பிளாட் ஹோல்ஸ் அந்த பக்கம் சைடாக வந்துகிட்டு இருக்கு. லைக் என்ன மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த எபிசோட்ல எடுத்துக்காங்களேன், எரிக்கு அவன் பாட்டுக்கு கீழ்மாங்கிற அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சதை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான். வெள்ளம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் கதை போகும், அது வேற விஷயம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அயன்மேன் இடத்துக்குள்ளேயே போய் ஈஸியாக டோனி ஸ்டார்க்கை போட்டு வந்துடுறாப்புல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டோனி ஸ்டார்க் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவரோட செக்யூரிட்டியை கொஞ்சம் பலமாக தான் வச்சிருந்திருப்பாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எரிக் அவன் கில்மாங்கர் உள்ளே போய் ஈஸியாக அயன்மேனை போட்டுட்டு வெளியே வந்துடுறான். அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவன் பிளாக் பேந்தர் வக்காண்டாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொன்னாலும் நம்புறாங்க இங்கே டிச்சாக்கா அவன் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஈஸியாக ஏமாத்துறான், ஈஸியாக நம்ப வச்சிடறான். எப்படி அதெல்லாம் பண்ணுறன்ற கேட்குற மாதிரி தான் இருந்தாலும் ஸ்டில் இது வாட் இஃப் தானே, ஒரு வாட் இஃப் ஸ்டோரி தான். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக கண்டுக்கல. இந்த எபிசோடோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சின்ன சின்ன பிளாட் ஹோல்ஸை தவிர்த்தா இது ஒரு நல்ல எபிசோடு தாங்க. அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்லாது ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.